திரு. அங்கதான் அங்கேயே வாழை மரத்தை கட்டிடுங்க. சரிங்கப்பா. ஹே ராஜு, இது எல்லாத்தையும் மண்டபத்துக்குள்ள கொண்டு போயிடு. சரிங்க மாமா. அப்புறம் சக்தி பழம்லாம் வாங்க போயிருந்தா, வந்தாச்சா? வந்தாச்சு மாமா, மண்டபத்துக்குள்ளதான் இருக்கான். சரியா மச்சான்? அப்புறம் பசங்களாம் சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணிக்கம், நாம இப்படி மேலோட்டமா அதை செய் இதை செய்ன்னு சொன்னா போதும். இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. அது மாதிரி சமையல்காரங்க வந்தாச்சு. இப்போதைக்கும் மதியத்துக்கும் நம்ம வீட்டுக்கு மட்டும்தானே, கொஞ்சம் பார்த்து நல்லாவே சமைக்க சொல்லியிருக்கேன். ஆமா மச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். காலையிலக்கு பொங்கல், இட்லி, கேசரி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சரி சரி சரி. மதியத்துக்கு வெஜ் பிரியாணி, காலிஃபிளவர் ஃப்ரை, அப்புறம் தயிர் பச்சடி சொல்லியிருக்கேன். போதும்ல மாணிக்கம்? போதும் மச்சான். நைட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போக்கி கிராண்டா வகை வகையா சாப்பாடு சொல்லியிருக்கோமே. அதனாலதான் மதியம் கொஞ்சம் சிம்பிளா போதும்னு நினைச்சிட்டேன். போதும் மச்சான், போதும் போதும். அப்புறம் இந்த வாசல் எல்லாம் கோலம் போடணும். அத சொல்லிட்டேன் மச்சான். சஞ்சனா, சாதனா, அப்புறம் பூமாரி, சாந்தி, பாலா எல்லாருமே வாரேன்னு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பொறுப்பா அவங்க பாத்துக்குவாங்க. ஓ அப்பனா ஓகே. இனி பெருசா நமக்குன்னு எந்த வேலையும் இல்ல. இன்னைக்கு நைட்ல இருந்துதான் நமக்கு வேலை ஆரம்பிக்கும். சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வரவேற்க. ஆமா மச்சான், இப்போதைக்கு போய் நாமளும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பிள்ளைகள்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடட்டும். நைட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகலாம். சரி மாணிக்கம். போதுங்கடி, இஞ்சி இடுப்பு சுளுக்கிக்க போது. ஆமா ஆமா சுளுக்காது. நல்லா காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடிக்கிட்டு. உண்மைதான். விவரம் தெரியாதவங்க பார்த்தா கையில சாவி குத்த கொடுத்துட போறாங்கடி. சாவி குத்த வாங்கிக்கிட்டோம், ஆடுவோம்ல. அவ்வளவுதான். இதுகளுக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஆட்டம் தான். ஏய் வள்ளி, அதுகதான் ஆடுதுதானா நீயம்மா? ஹே சாந்தி, கல்யாணம்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம். புரிஞ்சதா? ஓஹோ, இது வேறயா? சரிதாண்டி. லேமுக்கா வாங்க, இதுக இன்னைக்கு ஃபுல்லா ஆடிக்கிட்டு தான் இருக்குங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். எங்க ரெஸ்ட் எடுக்க? இது ஆட்டத்தை பார்த்து உற்சாகம் தான் வரும். இதுல ரெஸ்ட் எடுத்து நம்ம தூங்கி முழிச்சு. சாந்தி, பொண்ணு மாப்பிள்ளைகளா என்ன பண்றாங்க? பொண்ணுங்களா கையில மருதாணி போட போறாங்களா, அதனால நைட்டுக்குரிய காஸ்டியூம்ஸ இப்பவே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, இது வேறயா? ஆமாக்கா, இன்னைக்கு ஃபுல்லா மண்டபத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், வள்ளி சொன்ன மாதிரி. சரி சரி, இதெல்லாம் பார்க்காம என்ன கல்யாணம்? இப்படி இதுகளை பாக்குறதா நம்ம மனசுக்கே ஒரு உற்சாகம் வருது. ஏன் சொல்ல போனா ஆடணும்னு தான் தோணுது. சரிதான், நீங்களே இதுக்கு கூட கூட்டா ஆடுங்க ஆடுங்க. இப்ப என்ன? ஆமா ஆமா, வயசான காலத்துல அதுவும் மூட்டு வலியை வச்சுட்டு ஆட வேண்டிதான். பாட்டிமா, ஆடுறதுக்கு வயசு தேவையில்ல, மனசு இளமையா இருந்தா போதும். வேணா 2 பேரும் ஒரு குத்தாட்டம் போடுங்கனே, சும்மா பார்த்து ரசிப்போம். சரிதாண்டி, விட்டா நீ ஆடையே வச்சிருவ போல. நான் போய் பொண்ணு பிள்ளைகளை பார்த்துட்டு வரேன். சரிக்கா. டியே போதுங்கடி. கொஞ்ச நேரம் ஆட்டத்தை நிப்பாட்டிட்டு மண்டபத்துல என்ன வேலை இருக்கு ஏது வேலை இருக்குன்னு பாருங்க. அதையும் பாப்போம், ஆட்டத்தையும் போடுவோம். சரிதான். சரி, நாம என்ன வேலை இருக்குன்னு பார்த்து செய்வோம். பிள்ளைய ஃபுல்லா கல்யாணத்துக்கு தயாராக அது இதுன்னு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுகெல்லாம் அதை பார்க்கட்டும், நாம ஏதாவது வேலை இருந்தா போய் பாப்போம். அண்ணி, குட்டி பையன் எங்க? ஆஸ்னி, ஊர்ல இருந்து தூக்கிட்டு இங்க வந்தேன், அவ்வளவுதான். இங்க வந்ததும் ஆளாளுக்கு தம்பிய கையில வாங்கிட்டாங்க. வெளியதான் யார் கூடயாவது இருப்பான். ஆமாங்க, நேத்து வரைக்கும் கண்மணி பாப்பான்னு என்னோட அபிக்குட்டி விளையாண்டுட்டு இருந்தா. இப்ப உங்க தம்பிய பார்த்ததும் குட்டி தம்பி பாப்பான்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேத்தை விட்டு எழுந்து வரவே மாட்டேங்கிறா. ஆமாமா, அபிக்குட்டி ரொம்ப கியூட். அது மாதிரி சொல்றதா அப்படியே கேக்குறா. ஆமாங்க, அபிக்குட்டி கிட்ட பேச ஆரம்பிச்சோம், விளையாட ஆரம்பிச்சோம், அடுத்து அவளை விட்டுட்டு போக மனசே வராது. ஆமா ஆமா. யாரு? உள்ள வாங்க. ஹே தமிழ். கனானா, வாங்க. நீங்க தானா? ஆமாமா. என்ன நீங்களாம் இங்க இருக்கீங்க? ஓ கனானா, நாங்களாம் இந்த ரூம்ல இருக்கோம்னு தெரியாமையா வந்தீங்க?
ஆமாமா, தமிழ தேடி வந்தேன். அதான் இந்த ரூம்ல இருப்பானோன்னு பார்க்க வந்தேன். ஓஹோ, பாத்துட்டீங்களா? ஆ, பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்ணானா, பாத்துட்டீங்களா? ரொம்ப பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. ஆ, இல்லம்மா, தேடி பார்த்தேன், காணல. சரி, ஓகே. தமிழ் என்ன தேடி வந்தா நான் எங்க மண்டபத்தோட ஹால்ல இருக்கேன்னு சொல்லிடுங்க. ஓஹோ, அப்பனா அடுத்து தமிழ் அண்ணா. இல்லம்மா, தேடி வந்தா சொல்லிடு. ஓகே ஓகே, சொல்லிடுறோம் அண்ணா. நந்துக்குட்டி, சொல்லுடா கண்ணுக்குட்டி. ஹே ஹே, நான் இங்க ஒருத்தன் இருக்கேன்டா. என்னடா நடக்குது? ஐயோ ஒண்ணு இல்லக்கா, இனி ஞாபகம் வச்சுக்கிறேன், இது பொண்ணுங்களோட ரூம்னு. சரி, ஓகே. தமிழ் வந்தா சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். சரி கண்ணானா, தமிழ வர சொல்லுங்க. நீங்க ஹால்ல இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன். இதோமா, போனதும் வர சொல்றேன். ப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுனா இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் கிடைக்காது. சரிதாண்டி. ஆமா, என் கண்ணுக்குட்டி போக போறானா? இன்னுமா போகல? ஹலோ ஹலோ, கிளம்புங்க. கிளம்பணுமா? வேணா உங்க நந்துக்குட்டியை கூட்டிட்டு போறீங்களா? ஓகே ஓகே. கண்ணானா, இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோங்க. ஐயோ தங்கச்சி, கிளம்புறேமா. கிளம்புங்க. நந்து, நந்துக்குட்டி. கண்ணா, அப்புறம் வாரேன். ஹை, என் நந்துக்குட்டிய பார்த்துட்டேன். ஹோய், என்ன நடக்குது? என்னென்னமோ நடக்குது சிவானி. நமக்கு தான் கொஞ்சம் விவரம் பத்தலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த நந்துக்குட்டிலாம் சரியான ஆளு. இந்த ரூம்ல தான் இருக்கேன் வர சொல்லிட்டு, என்னடி ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி உட்கார்ந்திருக்க? ஐயோ, நானா வர சொல்லலப்பா. பாவம் தமிழனா காணுமே தேடி வந்திருக்காங்க. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். இப்ப யாரு? யாரது? உள்ள வாங்க. தமிழனா? தங்கச்சி. என்னண்ணா? ஐயோ, இது உங்க ரூமா? ஏனா, இது எங்க ரூம்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ சாரிமா தங்கச்சி, தெரியாது. நான் கண்ணாவை தேடி வந்தேன். ஓ, கண்ணானாவை தேடியா? ஆமாமா தங்கச்சி. எப்படினா, கண்ணானா இந்த ரூம்ல இருக்கேன்னு சொல்லி விட்டாங்களா? ஆமாமா. இல்லம்மா, நானா தேடி வந்தேன். ஓ, சரி சரி. தேடினது கிடைச்சதா? கிடைச்சது. ஓகே ஓகே, கிடைச்சா ஓகே தானா? செல்லம்மா. தமிழ். செல்லம்மா. தமிழ். டேய், நான் இங்க ஒருத்தன் இருக்கேன்டா. ராணி அக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. ஓ, வாங்கக்கா. வந்துட்டேன், அப்பதே வந்துட்டேன். ஓ, ஓகே ஓகே. சரிக்கா, கண்ணாவை பக்கம் வந்தேன். நான் கிளம்புறேன். தமிழனா, கண்ணா எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியுமா, ஹால்ல இருக்கான். ஓ, தெரியுமா? சரி, ஓகே ஓகே, போய் பாருங்க. இதோ போய் பாக்குறேன். செல்லம்மா. தமிழ். சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் தமிழ். சரிம்மா, நான் அப்புறம் வரேன். சரி தமிழ். ஹலோ ஹலோ, போதும் போதும், கிளம்புங்க. சரிம்மா. ராணி அக்கா. தம்பி. வாரேன்க்கா. ஓகே ஓகே, வாங்க வாங்க. ஹை, செல்லம்மாவா பார்த்துட்டேன். அட பாவிங்களா, என்னலாம் பண்றாங்க? காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப பொண்ணுங்களை பார்க்காம இருக்க முடியல. ஆமாக்கா, என்னன்னு கேளுங்கண்ணே. 2 பேரும் பேசி வச்சு மாத்தி மாத்தி வராங்க. ஆமாமா. அதுல பொய் கூட சொல்ல தெரியல, இதுல சைட் அடிக்கிறதுக்காக வராங்க. ஆமா. சரிதான். இப்ப யாரு? இப்ப யாரா இருக்கும்? ராமண்ணாவா இருக்கும். இருடி, எங்களை வச்சு ஓட்டுனேல, வரட்டும் வரட்டும். அதெல்லாம் இருக்காதே. இங்க பாப்போம். உள்ள வாங்கங்க. ஐயோ, ராமா மட்டும் இருந்தது, அடுத்து நம்மள வச்சு கலாய்ப்பாங்களே.
ராம் நீயா? ராணிமா, வீரானாவா? நல்ல வேலை தப்பிச்சேன். வீரா? பையன் அழுகுறாமா, இங்க ரூம்க்கு தூக்கிட்டு வரவா? இல்ல வீரா, தம்பிக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், நான் வாரேன். சரிம்மா. அண்ணா. ஹாசினி, 3 தங்கச்சிகளுக்கும் கல்யாண கலை வந்துருச்சு போல. வீரா, கல்யாண காலம் மட்டுமா வருது? அப்பப்போ மாப்பிள்ளைங்க வந்துட்டு போறாங்க. ஓ, இது வேறயா? ஆமா வீரா. சரிதான். சரிம்மா, விடு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி திருட்டுத்தனமா பாத்துக்க முடியும். நாளையில இருந்து இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. அதனால நாம கண்டும் காணாமையும் போயிடுவோம். அதான் வீரா, இங்க இருந்து கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ வாரேன். வாமா. ஐயா, ஹீ, ஒண்ணும் தப்பு இல்ல. என்ஜாய். நான் போய் தம்பிக்கு வைத்து கொடுத்துட்டு வாரேன். சரிக்கா. சரி தங்கச்சிகளா, அண்ணன் கிளம்புறேன். ஏதாவது வேணும் தேவைனா நானும் உங்களுக்கு அண்ணன் தான், உரிமையா கேளுங்க. ஓகேவா? ம். ராணிமா வா. இதோ வீரா. என்னமோ சொன்னீங்க? என் ராம்லாம் இப்படி சில்லறத்தனமான காரணத்தை சொல்லிட்டு வரமாட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன், தெரியுமா? ஓஹோ, இப்ப யாரு? ஐயோ, கண்ணா திரும்பவும் வந்துட்டானா? கண்ணானா இல்ல தமிழ் அண்ணாவா இருக்கும். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஹலோ, யாருங்க? உள்ள வாங்க. ராம். ஹே சிவானி, நீ இங்கயா? ஐயோ, பொண்ணு ரூமுக்கு வந்துட்டேனா? ஏ ராமண்ணா, இதுதான் பொண்ணு ரூம்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ தெரியாதுமா. நான் மாப்பிள்ள ரூமு மாப்பிள்ள கிட்ட சீப்பு வாங்கலாம்னு நினைச்சு வந்தேன். ஹோ, சீப்பு வாங்கலாம்னு வந்தீங்களா? ஐயோ ராம், ரொம்ப சீப்பான காரணத்தை சொல்லிட்டியே. ஆமாமா. ராமண்ணா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க வச்சிருக்கோம், வேணுமா? இல்ல நான் மாப்பிள்ள ரூம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிக்கிறேன். ஐயோ, எதுக்கு தேடி கண்டுபிடிச்சு? நேரா மண்டபத்துக்கு வெளியே போனீங்கன்னா முக்குல ஒரு கடை, புது சீப்பே வாங்கிடலானா? ஓ ஆமால. வாங்கிக்கிறேன். ஓகே, கிளம்புங்க. ஆ கிளம்புங்கண்ணா, கடையை பூட்டிட போறாங்க. ஐயோ. பேசாம இருங்கடி. என்ன பேசாமையா? கொன்றுவேன். ஏய், நல்ல பிள்ளைகள. எப்படி எங்க ஆளுங்க சீப்பான காரணமா? அம்மா தாயே, சாரி. கொஞ்ச நேரம் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுக்கிறேன். பாவம் விடுறேன், கேளு. நீ அந்த பக்கம் திரும்பு. நான் திரும்பவா? அடியே, என்னடி கேட்க போற? ஏய் சீச்சி, நீ பாத்துக்கிட்டே இரு. பிறகு ராம். சிவானி, சாப்பிட்டியா? உன் கூட தானே சாப்பிட்டேன். ஆமால. ராம், நம்ம அபிக்குட்டி விளையாண்டுட்டு இருக்காமா, பாத்துக்கறியா? போ. எதுக்கு ரூம் கிளேவும் வெளியே வரலாமே. இல்ல, அப்பா அம்மா தான் ரூம்ல இருன்னு சொன்னாங்க. ராம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மருதாணி போட வெளியே வருவேன். ஓஹோ, ஓகே. ராம், நீ சாப்பிட்டியா? உன் கூட தானே சாப்பிட்டேன். ஆமால, நம்மால இதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஆமாண்டி. சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். சரி ராம். சிவானி, இங்க ரூம்ல இருக்கிறது சரி. மண்டபத்துக்கு வெளியே வந்தாலும் மண்டபத்துக்கு ஹாலை விட்டு தாண்டாத. தயவு செஞ்சு மண்டபத்துக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு போகாத. அப்படியே ஏதாவது வெளி வேலையா போனேனா என்கிட்ட சொல்லு. சிவானி, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. போக மாட்டேன் ராம். நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க உன் பார்வையிலே தான் இருப்பேன். சரிம்மா. சரி, நான் இங்கதான் இருப்பேன். ஏதோ ஒண்ணுனா கால் பண்ண. தங்கச்சிகளா, கிளம்புங்க, நாங்க எதையும் பார்க்கல. ஏய் அடியே. பாரு ராம். விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு யாரு என்ன சொல்லிடுவான்னு பாத்துருவோம். சரி ராம். சரிம்மா, வரட்டுமா? ஏய் ராம். என்னடி? இல்ல, பாவம் ராம் சீப் இல்லாமே போறாரு. கொன்றுவேன். எல்லாம் கல்யாண மண்டபத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? இருங்க, உங்க சந்தோஷம்லாம் இந்த சந்தோஷால நாளைக்கு பறி போகும். டேய் சந்தோஷ், வாமா. என்னடா இங்க வந்து இப்படி தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா?
என்னம்மா ஆட்டம் பாட்டம் சந்தோஷம்னு எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆமாண்டா, உனக்கு தகவல் வந்ததா? அதான் நம்ம ஆளுங்க அங்க முக்கு இருக்காங்களே. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான்டா, சாயங்காலம் ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணுங்களுக்குலாம் வளையல் போடன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. சிச்சி, எங்க வர, எல்லாம் அங்கேயே தானே மொத்தமா இருக்குதுங்க. அவ்வளவுதான், நைட்டு ஃபங்க்ஷனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். விடிஞ்சா கல்யாணம்டா. ஏமா, ஏன் பதற? இல்லப்பா, பதறாம இருக்க முடியல. சிவானி கல்யாணம் முடியற வரைக்கும் மனசு கடந்து தவிக்க தான் செய்யுது. ஆமா, அந்த சந்தோஷால என்ன பிரச்சனை வருமோன்னு. டேய், நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா இந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. பெரியமா, அதுக்குதான் இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். ஆமாமா, ராம்கிட்ட இத பத்தி பேசினாலும் இந்த மீறி என்ன நடந்துற போது நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்றான். சரிதானடா. ஆமா தீரு, நம்மள மீறி என்ன நடந்துரும்? இப்பதான் மெஹந்தி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பிள்ளைக பூரா நைட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக சந்தோஷமா இருக்குதுக, அத நாம பாழாக்க வேண்டாம். இல்ல இல்ல, பாலாக்கணுமா? மெஹந்தி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சந்தோஷமா நைட்டு ஃபங்க்ஷனுக்கு தயாராகிறாங்களாம். இப்ப மட்டும் தான் இந்த சந்தோஷம், காலையில வச்சுக்கிறேன். டேய், எல்லாம் நம்ம பிளான் படி கரெக்டா நடக்குமா? நடக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் இந்த கவலையை விடுங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்போ நாம என்ன பண்ணலாம், அத மட்டும் யோசிங்க. யோசிக்க என்னடா இருக்கு? நாம தான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிட்டோம்ல, அதே பிளான் தானே, வேற எதுவும் நீ மாத்தலையே. நாளைக்கு கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு அங்க போறோம். சினிமால வர்ற மாதிரி நிறுத்துங்க அப்படின்னு சவுண்ட கொடுத்து கல்யாணத்தை நிறுத்துறோம். அந்த சிவானிய எங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வாரோம். சரிதானே? இல்ல இல்ல, சரியே இல்ல. அப்பா, முகூர்த்த நேரம் கரெக்டா வேண்டாம். கரெக்டா 1 hour நல்ல நேரம் இருக்குல்ல, நம்ம முகூர்த்த நேரத்துக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னேயுமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமாப்பா, சக்தி சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. சரிடா. அப்பள வீட்டுக்காரங்க எங்கேயாவது இருந்து வரணும் அப்படின்னா பொண்ணா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம எல்லாரும் இங்கேயே தானே இருக்கோம். அப்படிங்க மொத்தம் முகூர்த்தத்தை சீக்கிரம் வச்சுக்கிடுவோம். இதுவும் நல்ல யோசனை தான். ஒருத்த டயத்துக்கு வந்து அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணா நம்ம சீக்கிரம் கல்யாணம் முடியறது ரொம்ப நல்லதுதான். இப்படியே பண்ணிரலாம். பண்ணுவ அம்மா, இப்படி எல்லாம் பண்ணா கதைக்கு ஆகாது. என்னடா, என்ன சொல்ற? கரெக்டா நம்ம முகூர்த்த நேரத்துக்கு போய் அங்க நிக்க, அவங்க முகூர்த்தத்துக்கு முன்ன தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்த போகவா? டேய், நாளைக்கு காலையில மண்டபத்துக்கு ஆள் வர ஆரம்பிக்கட்டும், அப்பவே போய் பிரச்சனை பண்றோம். என்னடா சொல்ற? முகூர்த்தத்துக்கு முன்னேவா? நம்ம முகூர்த்த நேரம் வருவோன்னு அவங்க முகூர்த்தத்தை சீக்கிரம் வச்சிட்டா நாம சீக்கிரம் போவோமா? நமக்கு நாம நினைச்ச காரியம் நடக்கணும். எனக்கு சிவானி வேணும். வேணும், நல்லா வேணும். எனக்கு இதுக்கு என்ன, இதுக்கு மேலேயும் வேணும். கஷ்டப்படாதமா. இல்லடா, இதெல்லாம் என்னால தானே. நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தேனா இவ்வளவு பிரச்சனை வருமா? பாரு, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே தடையா இருக்கேன். சித்தி விடுங்க, பழசையே பேசாதீங்க. இல்ல தீரு, நாளைக்கு அவங்க எப்பனாலும் வரலாம், எப்படினாலும் வரலாம். அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கினால கண்டிப்பா சிவானிக்கும் அந்த நாய்க்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் காமிப்பான். நாம என்ன பண்ண முடியும்? இல்லம்மா, வெறும் சர்டிபிகேட்டை வச்சு அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஏதோ பெரிய மனுஷனை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு நினைக்கிறான். ஆமா சித்தி, அதெல்லாம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாதா? யாரால முடியாது? இல்லடா, அந்த சர்டிபிகேட் போய் அப்படி இப்படின்னு ஏதாவது கண்டுபிடிச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாம போச்சுனா என்னம்மா? உன் மகன் அவ்வளவு கேனையா நினைச்சிட்டியா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பதிஞ்சிருக்குன்னு இந்த சர்டிபிகேட்டை மட்டும் காமிச்சு சிவானி எங்க இழுத்துட்டு வந்துட முடியுமா என்ன? என்னடா, என்ன சொல்ற? அப்பனா நீ வேற என்ன பண்ண போற? என்ன பண்ணாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் அவனை சும்மா விட மாட்டேன். இது என்னால வந்த பிரச்சனை தானே. நாளைக்கு நான் அவனை பாத்துக்கிறேன். இங்க வந்து என் பொண்ணு கிட்ட மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். சிவகாமி, என்னங்க? வேண்டாமா, வேண்டாம். நம்ம பசங்க இருக்காங்க, பாத்துக்குவாங்க. நீ எதுவும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். இல்லங்க, இதெல்லாம் என்னால வந்த பிரச்சனை தானே. நீ இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு மாறினதே போதும். நான் கூட உன்னை நம்பாம இருந்தேன், ஆனா இப்ப நான் உன்னை மனசார முழுசா நம்புறேன். என்னங்க சொன்னியே அன்னைக்கு ஒரு வார்த்தை, இன்னும் கொஞ்ச காலத்துக்காவது நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு. அத மட்டும் நானே இந்த மாதிரி எந்த முடிவும் யோசிக்காத. இல்லங்க, நம்ம பொண்ணு. சிவகாமி அக்கா, என்ன ஆனாலும் நம்ம பசங்க பாத்துக்குவாங்க. அதுக்கு மேல ராம் தைரியமா இருந்தா போதும். நம்ம சிவானிய யாரையும் எதையும் பண்ண விட மாட்டான். ஏன்னா அவன் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த நேரம் ராம் மட்டும் நம்ம பொண்ணை விட்டு கொடுக்கலாட்டி நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா ராம் கைவிட மாட்டான். அதனால அவசரப்பட்டு நீ எதையும் செய்யாத. செய்யணுமா? செய்யணும். என்னடா சொல்ற? உனக்கும் சிவானிக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிஞ்சு சர்டிபிகேட் வாங்கணும் தானடா சொன்ன. ஆனா இப்போ
மா அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிளான். அந்த ஓட்ட பிளானை வச்சுக்கிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வர முடியுமா என்ன? அதுக்காக இதெல்லாம் எப்படிடா, எப்படி பண்ண? ஒரு விஷயத்த நாம அடையணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணணும். பண்ணலாம் சித்தி, நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி முடிவை எடுக்காதீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாலும் நீங்க பொறுமையா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? திரு, அப்பனா நீங்க சொன்ன மாதிரி முகூர்த்த நேரத்துக்கு முன்னையே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். சரிங்க பெரியப்பா. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு முன்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஏதுன்னு பாத்துருவோம். சரி, ஓகே, எல்லாரும் கான்பிடண்டா இருங்க. இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் ராம்க்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவனும் கல்யாண மாப்பிள்ள, ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷன்ல தான் சுத்துறான். நாம இதெல்லாம் சொல்லி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆக்க வேண்டாம். கரெக்ட் ராஜு? அதனால அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், நாளைக்கு பாத்துக்கலாம். என்னதான் பார்த்தாலும் சரி, நாளைக்கு நான் வைக்கிற செக்ல யாரும் தப்பிக்க முடியாது. நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். சூப்பரா சந்தோஷ், நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாளைக்கு இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இருசக்தி ராமால என்ன, கடவுளே வந்தாலும் யோசிச்சுட்டு தான் நிக்கணும். அந்த மாதிரி ஒரு புது ஐடியா பண்ணிருக்கடா. ஆமாமா, இன்னைக்கு ஒரு நாள் அந்த சிவானி அந்த ராம் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா? ஆனா நாளைக்கு ஏன் கூட நாளைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன்டி. சரி சரி, வந்தவங்கள கவனிக்கணும். வாங்க நாம போய் அதை பாப்போம். நாளைக்கு நடக்கிறது நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சரி, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடி ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஸ்டேஜ்ல வந்து நின்னா போதும். அதுக்கப்புறம் நைட் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு பிள்ளைகளை சீக்கிரம் தூங்க சொல்லுவோம். அப்பதான் காலையில வேகமா எழுந்து சடச்சடன் கிளம்பி முகூர்த்தத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். சரிங்க பெரியமா. சரிங்கம்மா, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். அப்பனா நான் எதுவும் செய்ய வேணாமா? சித்தி, நாங்க பாத்துக்கிறோம். சிவானிய எப்படியும் கைவிட மாட்டோம். பாத்துருங்கய்யா, ஏதோ ஒண்ணுன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். பெத்த பிள்ளை வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியிலே செத்துருவேன். நாளைக்கு விட்டுறாதீங்கய்யா. விட மாட்டோமா? ஸ்வேதா, என்னாச்சு? சாரி மாத்த சொல்லி அனுப்புனவங்கள இன்னும் காணோம். அதானே. சிவானி, சிவானி. ஸ்வேதா, என்னாச்சு? முடிஞ்சதா? இதோ 2 மினிட்ஸ். ரூம்க்கு போய் 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 2 மினிட்ஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க. அவங்க 2 பேரு, அவங்களுக்கும் 2 மினிட்ஸ். சரியா போச்சு. சிவானி, நான் வேணா ஹெல்ப்புக்கு வரவா? நோ நோ, நான் பாத்துக்கிறேன். சரிதான். சரி வா ஸ்வேதா, 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களே மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. சரி வாசுகி, வா நாம போலாம். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சு? அதுங்கள போயாச்சா? பாரேன், 2 மினிட்ஸ் சொன்னேன், வெயிட் பண்ண கூடாது. சாரிக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்து விடணும். ஹாசினி நந்தினி சாரி கட்டவே சிரமப்படுறாங்க. இதுல இவங்கள எங்க சொல்ல? கூப்பிட்டு பாப்போம். ஸ்வேதா. என்னம்மா? ராம். சிவானி, ரொம்ப அழகா இருக்க. ராம், நீயும் தான். இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஹோ, தேங்க்யூ. சரி, எதுக்காக கூப்பிட்ட? நீ எங்க இங்க வந்த? அப்படியே உன் ரூம் வழியா போயிட்டு இருந்தேனா, நீ கூப்பிடுற சவுண்ட் கேட்டது, அதான் வந்தேன். ராம், நான் மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ நான் இருக்கிற இடத்துல தான் சுத்தி சுத்தி வர. ஏன் ராம், எனக்கு அவ்வளவு பாதுகாப்பா? ஐய, அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, ஏன் சிவானி, நான் தானே பாத்துக்கணும். எனக்கு தெரியும் ராம், அந்த சந்தோஷால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து நான் இருக்கிற ரூமையே சுத்தி சுத்தி வர. என் சவுண்ட் சின்னதா கேட்டா கூட என்னமான்னு ஓடி வர. உன்கிட்ட இந்த அளவுக்கு பாதுகாப்பு நான் எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராம், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவானி, சிவானி. ராம். என்னம்மா, என்ன யோசிக்கிற? ஒன்னில ராம். சரி, எதுக்காக கூப்பிட்ட? அது ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓய், எதுக்காக கூப்பிட்ட? ராம், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, சாரியில ஃப்ளீட் செட் விடணுமா? ராம், இரு ஒரு நிமிஷம். ஏய் ராம், நீ எதுக்கு? ஓகேவா? என்ன ராம் இதெல்லாம்? ஓகேவான்னு சொல்லு.
ஓகே ராம், போதும், எழுந்துரு. கீழே வரைக்கும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. ஐயோ ராம், நீ எழுந்துரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹே, என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இதுல என்ன இருக்கு? ஐயோ சரி, யாராவது வந்துட போறாங்க. வந்தாலும் இதையத்தான் சொல்லுவேன். அ, அ, ராம், நான் ஒன்னு கேட்கவா? என்னம்மா? கொஞ்சம் சீப்பான ஆசைதான், ஆனா ஏதா இருந்தாலும் சொல்லு. சிரிக்க கூடாது. சொல்லுமா. என்ன தூக்குறியா? ஆ, என்னம்மா? நீ ஏதோ சொல்லி எனக்கு ராங்கா கேட்டுச்சோ? தாங்காவா? இல்லம்மா, தூக்குறியான்னு கேட்டுச்சு. போறாம். ஓ, அதத்தான் சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஹே ராம், ராம் ராம் விட்டுரு. விட்டுறவா? இல்ல இல்ல, இறக்கி விட்டுரு. ஓய், இதானா ஆசைன்னு சொன்ன? ராம், பிறந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் அடப்பாவிகளா, வேலைய மாத்திட்டு ரூமை விட்டு வெளியே வாங்களே. என்னடா பண்றீங்க? நந்தினி, இவங்கள பார்த்தா நம்ம ஆளுங்க சுத்த வேஸ்ட் போல. ஆமாண்டி, ஆனா நம்ம ஆளுங்க கிராஸ் பண்ணாலே கலாய்க்கிறது. இல்ல இல்ல, இன்னும் பாரு, நம்ம வந்து நிக்கிறத கூட கண்டுக்காம ரொமான்ஸ். இரு இரு, இதுக்கு பனிஷ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, கல்யாணத்துக்கு முத நாளே இப்படியா? ராம் ராம், இறக்கு இறக்கு, ஆ, இறக்கி விடு ராம். முழுசா நினைச்ச பிறகு எதுக்கு முக்காடு? வந்துட்டாங்களா? ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா பார்க்க விடுறாங்களா? இது வேறயா? கொஞ்சம் வழி விட்டுக்கிட்டீங்கன்னா வெளியே போயிடுவோம். என்ன, வழி விட்டுலாமா? ஏய் ராம், யோ, இல்ல முத இறக்கி விடு. ஹே ஹாய் டி, பரவாயில்லையே, சாரி சூப்பரா கட்டிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன என்னடி நடக்குது? எங்களை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே நீ. தங்கச்சிங்களா, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. வேணா சொல்லுங்க, அண்ணாவையும் தமிழையும் வர சொல்றேன். சரிதான் சரிதான், உங்க தப்புக்கு நாங்க உடந்தையா? அப்பா? ஆமா. ஆமா ஆமா, ரொம்ப பெரிய தப்பு தான். ஏய், இந்த தப்புக்கு பனிஷ் பண்ணனும் உங்க ரெண்டு பேத்தையும். ஏய் என்னடி? அதெல்லாம் முடியாது, ரெண்டு பேத்துக்கும் தண்டனை உண்டு. நந்துக்குட்டி. ஏ சிவானி, என்ன பனிஷன் கேப்போம்? ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி இருந்தா ஓகே தானே? அடே எப்போடா? ஓகே ஓகே, என்னன்னு சொல்லு. பாத்தியா, இவளுக்கு ஆவல. ரெண்டு பேரும் ஒரு முடிவுல தான் இருக்காங்க. சரி சரி, சிரிக்காத, சொல்றத கேளு. சொல்லுமா. ரொம்ப ஆவல்தான். என்னன்னா, ரெண்டு பேருமே லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்பதான் உங்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுங்க, மல்ல கெட்டுங்க. சிவானி, நீ ராம் முடிய பிச்சுக்கோ. ராம், சிவானி முடிய பிச்சுக்கோ. ஓய், இல்ல, முடிய பிச்சுக்க வச்சுக்கோ. அப்படி மல்ல கெட்டினாலும் ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். ஓகேவா? இதான் என்னோட பனிஷ். டபுள் ஓகேமா, நான் ஏத்துக்கிறேன். சிவானி, பெரியமா, ரெடியாமா? ரெடி பெரியமா, இதோ வாரோம். சரி, 3 பேரும் சீக்கிரம் வாங்க. 3 பேர் இல்லம்மா, 4 பேரு. 4? சும்மா இரேண்டி. பெரியமா, இல்ல இதோ வாரோம். சீக்கிரம். இதோ வந்துட்டோம் பெரியமா. சரிம்மா, வாங்க, நான் முன்ன போறேன். சரி ராம். ம். சிவானி, போயாச்சு, நடங்க. ஏண்டி? சரி வா போலாம். ஏய், நம்ம 3 பேருக்கும் ஒரே சாரி, ரொம்ப அழகா இருக்குல? ஆமாண்டி, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். கலர் நம்ம 3 பேத்துக்குமே சூட் ஆகுது. சரி சரி, வாங்க, அடுத்து கூப்பிடுங்கள கிளம்புவோம். சிவானி, ஹாப்பியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் ராம். கல்யாணமே வேண்டான் இருந்த என்ன எப்படியோ என் மனசைய மாத்தி மன மேல ஏற வச்சிட்ட. ராம், பொண்ணுங்க நினைச்சா முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அது ஒண்ணும் கிடையாதுமா, ஒண்ணுமே கிடையாது. பொண்ணுங்கனாலே சாதிக்க பிறந்தவங்க தானே. ராம், உண்மைதாமா. பொண்ணுங்களுக்கு இருக்கிற மன தைரியம், பொறுமை, கான்பிடன்ட், இது எதுவுமே 100% கூட ஆண்களுக்கு இருக்காது. உங்ககிட்ட இருந்துதான் நாங்க கத்துக்கிறது. நீ சும்மா பெருமைக்குன்னு பேசுற. ஹே, உண்மைமா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. பொண்ணு நினைச்சா மண் குடிசை மாளிகை ஆகலாம், அதே பொண்ணு மாத்தி நினைச்சா மாளிகையும் மண் குடிசை ஆகலாம். அந்த மாதிரி பொண்ணுங்க நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். பெண்கள் எப்பவும் நம் நாட்டின் கண்கள் தான்.
ஓய் சிரிக்காத, நான் சொல்ற எல்லாம் உண்மைதான். ஓகே ராம், இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியே, அதுவே சந்தோஷம். நந்துக்குட்டி டேய் கண்ணுக்குட்டி, என்னடா மணமேடை வரைக்கும் வந்துட்டோம். ஏய், என்ன வச்சு ஒழுங்கா காப்பாத்துவேல, பாத்துக்குவேலடா. மனமேல ஏறின பிறகு டவுட்டா? சேச்சே, டவுட் எல்லாம் இல்ல. இருந்தாலும் உன்னை இப்படிதான் அப்பப்ப கேட்டு டார்ச்சர் பண்ணுவேன். ஏய், என்ன ஒழுங்கா பாத்துக்குவியா, நல்லா கவனிச்சுக்குவியா? இப்படி எல்லாம் அப்பப்ப கேட்டாலும் சூப்பரா பாத்துக்குவேமான்னு திரும்ப திரும்ப சொல்றேன். ஐயோ என் கண்ணா. ஏ நந்தா, கண்ணா, நந்தா. தமிழ் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. நிச்சயத்துக்கு மேல ஏறினப்ப கூட இந்த மாதிரி இல்ல. செல்லமா, இப்ப கல்யாணம் முடிய போதே, விடிஞ்சா கல்யாணம். ஏன் செல்லமா, எனக்கு மட்டுமே சொந்தம். தமிழ், செல்லமா, என்ன நம்பி, என்ன முழுசா நம்பி என் வாழ்க்கை துணையா வார. உனக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாத்தையும் பார்த்து அனுசரிச்சு நான் வாழ கத்துக்கிறேன். ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணு வேணாம். ஹே, அவ்வளவு கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன். நானும் உன்னை புரிஞ்சுக்கிறேன். எந்த விஷயம்னாலும் அனுசரிச்சு போறேன். ஓகேமா. தமிழ், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீ என்ன விட்டுட்டு போவாத, நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பா. லவ் யூ தமிழ். லவ் யூமா. காதல் ஆசை யாரை விட்டதோ, ஒன்னொற்றை பார்வையில் ஓடி வந்து உயிரை தொட்டதோ. காதல் தொல்லை தாங்கவில்லை, அதை தட்டி கேட்க உன்னை லேகலா, வாங்க சாப்பிட விட்டால் போலாம். விடிஞ்சா கல்யாணம், நம்ம விடிய முன்ன எந்திக்கணும். சரிங்களா? பெரியப்பா, வாங்கடா கண்ணு, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்குங்க. காலையில விடிய முன்ன எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவோம். சரிங்கப்பா. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்காக உங்களை மேடையில நிக்க வச்சது. வந்தவங்க எல்லாம் பொண்ணு மாப்பிளைய பார்த்துட்டு போணுமே, அதுக்காக. அதனால போதும். வாரீங்களா? வரோம் மாமா. சரி சரி, வாங்க எல்லாரும் ஒண்ணு போல வாங்க. ஜோடி ஜோடியா உட்காந்து சாப்பிடுங்க.